வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலிஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பல வருடங்களின் பின்னர் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் உள்ள வீதிகள் திறப்பு. முன்னாள் அமைச்சர்கள் அரச வீடுகளை மீள வழங்க வேண்டும். ஜனாதிபதியின் முதல் நியமனம் தொடர்பில் உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் அதிகரித்துள்ள துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி PR விசாவினை 50% ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. நம்மை நாட வேண்டும். 100% வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 07458583133, 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். தொடர்வன இலங்கை செய்திகள். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் அந்தந்த அமைச்சு பதவிகளை வகித்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசாங்க வீடு மற்றும் பங்களாக்களை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு அரச பொது நிர்வாக அமைச்சு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் சுமார் 15 பேருக்கு அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த அமைச்சின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் சில நிறுவனங்களுக்கு அரசாங்கம் 50 கொழும்பு அரச பங்களாக்களை வழங்கியிருந்தது. இந்நிலையில் மாதிவழி உத்தியோகபூர்வ இல்லங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரையில் பயன்படுத்த நாடாளுமன்ற அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் தினத்தில் அல்லது அதற்கு அடுத்த தினத்தில் குறித்த உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்க வேண்டும் என நாடாளுமன்ற அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியுள்ள அனைத்து விதத்திலும் வழங்கப்பட்டுள்ள கொடுப்பனவுகள், முத்திரை கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள சர்வரோன் ஜெயதிலக மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தை இன்று வெள்ளிக்கிழமை முதல் பொது மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கமைய இந்த வீதிகள் திறக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகையும் அதனை சூழவுள்ள பகுதிகளும் இதுவரை உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தன. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அந்த அனைத்து வீதி தடைகளும் அகற்றப்பட்டு பல வருடங்களின் பின்னர் அப்பகுதியில் உள்ள வீதிகள் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை 24 கேரட் 1 கிராம் தங்கம் 26,625 ரூபாவாகவும், 24 கேரட் 8 கிராம் தங்கம் 2,13,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 24,625 ரூபாவாகவும், 22 கேரட் 8 கிராம் தங்கம் 1,97,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றின் பிரதான பதவி நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி புதியவர்களை அப்பதவிகளுக்கு நியமிக்க எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச இன்று நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன் பிரகாரமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கரும் 2024ஆம் ஆண்டிற்கான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக கேகாலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹசீமும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தலைவர் பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முதலாவது நியமனம் மக்களின் நம்பிக்கையை உடைத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி என்ற வகையில் தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எனது வாழ்த்துக்கள். இந்த அரசாங்கம் கவிழ வேண்டும் என்று நினைப்பது மோசமானது. கோட்டாபய அரசாங்கம் கவிழ்ந்த போது கவிழ்ந்தது ஆட்சி மட்டுமல்ல, நாடும் சரிந்தது. எனவே இந்த சவாலான தருணத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இச்சவால்களை வெற்றி கொள்ள பிரார்த்திக்க வேண்டியது நாட்டை நேசிக்கும் குடிமக்களின் கடமையாகும். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி தன்னை தம்பாதவர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்படுவேன் என்றார். ஆனால் முதல் நியமனத்திலேயே அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் அரசாங்கத்தின் மிக மூத்த அதிகாரி, சுமார் 15 லட்சம் மற்ற அரச ஊழியர்களின் தலைவர் ஆவார். ஒட்டுமொத்த பொதுப்பணிப்பு துறையினரின் மரியாதையையும் பெறக்கூடிய ஒரு அதிகாரி அந்த பதவிக்கு நியமிக்கப்படுகின்றார். இல்லை என்றால் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையும் சரிந்து அரசு சீரழியும். அதனால் தான் KHJ விஜயதாச, லலித் வீரதுங்க, ஓஸ்டின் பெர்னாண்டோ போன்ற பிரபல நிர்வாக அதிகாரிகளை கடந்த கால ஜனாதிபதிகள் தமது செயலாளர்களாக நியமித்தனர். மேலும் தற்போதைய ஜனாதிபதி இந்த முக்கியமான பதவிக்கு தனது பல்கலைக்கழக சக ஊழியராக இருந்த இளநிலை அதிகாரி ஒருவரை நியமித்துள்ளார். இந்த நிலையில் செயலாளரால் அரசு இயந்திரம் குறித்து ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க முடியாது. குறிப்பாக செயலாளர்கள், துறை தலைவர்கள் போன்ற மூத்த அதிகாரிகள் இந்த இளைய அதிகாரியை தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை என்று தெரிவித்துள்ளார். திருமணம் செய்து 2 வருடங்களில் இளம் குடும்பஸ்தர் நேற்றிரவு பாம்பு தீண்டி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மானிப்பாய் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் குறித்த இளம் குடும்பஸ்தர் நேற்றிரவு வியாழக்கிழமை மாலை 6 மணியளவில் பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி நுணாவில் வைரவர் கோவில் பகுதியைச் சேர்ந்த 1 வயது பெண் குழந்தையின் தந்தையான வினோத் வயது 29 என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை மக்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கின்றார்கள். மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை என சிவில் சமூக செயற்பாட்டாளரான ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். இதேவேளை இதற்கு முன்னர் இருந்த கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் அங்கு செய்த அட்டகாசங்கள் மிக அதிகம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் கைதாக போகின்றவர்களில் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார். தமிழ் இணையதள செய்தி சேவைகளுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் 2க்கு 2 ஃப்ளோர் டைல்ஸ், 2க்கு 1 வால் டைல்ஸ். உங்களுக்காக லங்கா டைல்ஸ் 2க்கு 1 அளவிலான டைல்ஸ்களில் 40% பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன். அதேபோன்று லங்கா டைல்ஸின் 2க்கு 2 டைல்ஸ்கள் 40% பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் ஜெய்ராம் சர்மிக். இலக்கம் 7, முதலாம் குறுக்கு தெரு, வவுனியா. தொடர்புகளுக்கு 07718534778. மாபெரும் விலை கழிவு. தொடர்வது உலக செய்தி.
அமெரிக்காவில் அண்மை காலமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்த ஆண்டு மட்டும் 385 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக பாடசாலைகளில் நடத்தப்படும் துப்பாக்கிச் சூடுகள் மக்களை பெரிதும் பாதிக்கின்றன. இத்துப்பாக்கிச் சூட்டு பிரயோகங்களை கட்டுக்குள் கொண்டுவர புதிய சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பது அந்நாட்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், ஒரு தேசமாக துப்பாக்கி வன்முறையை தொடர்ந்தும் எம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாது. இதனை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் துப்பாக்கி சட்டத்தை கண்காணித்தும் துறையானது துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாடசாலை மற்றும் கல்வி நிறுவனங்களில் துப்பாக்கி பயன்பாட்டை முடிவிற்கு கொண்டு வர அவர் பொறுப்பேற்றார். எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிறைவேற்று அதிகாரம் மூலம் புதிய சட்டத்தை கொண்டு வர போவதாக பைடன் அறிவித்துள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூடுகளை முடிவிற்கு கொண்டு வரும் சட்டத்தில் இன்று கையொப்பமிடுகிறேன் என பதிவிட்டுள்ளார். தொடர்ந்தும் செய்தியாளர்களிடம் பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் இருவரும் பேசுகையில், அமெரிக்காவில் துப்பாக்கி பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வர வேண்டுமானால் அதனை வெளிப்படையாக பேச வேண்டும். நோய் அல்லது விபத்துகளினால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை பார்க்கிலும் துப்பாக்கி வன்முறையால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம். இது வேதனையான விடயம் என ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. இலங்கை கிரிக்கெட் அணியில் வளர்ந்து வரும் இளம் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் கமிந்து மெண்டிஸ் 147 ஆண்டுகால கிரிக்கெட் வரலாற்றில் உலக சாதனை படைத்துள்ளார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆட்டமிழக்காது 51 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். இதன்படி 25 வயதான அவர் 147 ஆண்டுகளால் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அறிமுகமானதிலிருந்து தனது முதல் 8 டெஸ்ட் போட்டிகளில் ஒவ்வொன்றிலும் ஏதோ ஒரு இன்னிங்ஸில் 50க்கும் அதிகமான ஓட்டங்களை எடுத்து முதல் வீரர் என்ற உலக சாதனையை படைத்துள்ளார். அவருக்கு முன் பாகிஸ்தானில் ஷவுத் சஹீல் அவர் விளையாடிய முதல் 7 டெஸ்ட் போட்டிகள் ஒவ்வொன்றிலும் 50க்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்று சாதனை படைத்திருந்தார். ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை 50 வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. நம்மை நாட வேண்டும். 100 வீதம் வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 024585133, 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Tinta.